பல தடைகளை தாண்டி இன்னைக்கு காலையில் முருகப்பெருமானுக்கு நினச்சபடி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் என்னோடய வெற்றிலை தீபத்தை போட்டாச்சுங்க. 2 வீக்ஸாக நானும் நினச்சிட்ருக்கேன். மனசுக்கும் கஷ்டமாக இருக்குது. என்னன்னும் தெரியல. என்னால் வெற்றிலை தீபம் போடவே முடியல. இன்னைக்கு காலையில் கூட ஒரு சின்ன தடங்கல் வந்தது. அதையும் மீறி வெற்றிலை தீபம் போட்ட பின்னாடி தான் ஒரு நிறைவு சந்தோஷமே வந்தது. அதே சுறுசுறுப்போட காலையில் சமையல் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் தான் முடியெல்லாம் சிக்கு எடுத்து தலை சீவிக்கிட்டேன். தீப வழிபாட்டின் போது நோட் பண்ணீங்களான்னு தெரியல, ஒரு 6 நெல்லிக்கனி முருகப்பெருமானுக்கு பிரசாதமாக வச்சுருப்பேன். நம்ம கார்டனில் உள்ள நம்ம நெல்லிக்காய் மரத்தில் தாங்க நெல்லிக்காய் காய்ச்சிட்ருக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பறித்து சாமி கும்பிட்டாச்சு. இனிமேல் தான் வீட்டு யூஸ்க்கு பசங்களுக்கு எல்லாத்துக்குமே பறித்து கொடுக்கணும். அப்படியே மதியம் லஞ்ச் பண்ண வந்தாச்சுங்க. காளான் பிரியாணி, அதுக்கப்புறம் வெள்ளை சாப்பாடு, அதுக்கப்புறம் காளான் குழம்பு கொஞ்சம் வச்சுருக்கேன். தயிர் இருக்குது. இந்த வேலைகள்லாம் அப்படியே முடிச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா பொருளும் எடுத்து வச்சுருந்தேன். நெய் காய்ச்சி இருந்தேன். ரொம்ப நல்லா வாசனையாக சூப்பராக இருந்தது. பிரியாணி எல்லாமே ரெடி. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.